1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் இனிமேல் வெளியிலே வர முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவரை நாங்கள் எவ்வளோ அமைதியா இருங்க நம்ம சொன்னோம்னாலும் அவர் கேட்காம தேவையில்லாம வாயை விட்டு விஜய் அவர்களை சீண்டி இனி வெளியிலே வர முடியாத அளவுக்கு எல்லா திசைகள்ல இருந்தும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வருது. இனிமேல் சாட்டை நடமாட முடியுமா, வெளியில வர முடியுமா, வீட்டை விட்டு அந்த சாட்டை அந்த ஸ்டுடியோவை விட்டு வெளில வர முடியுமா, பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்க முடியுமான்றது சந்தேகம்தான். இப்போ சேலத்துல இருந்து ஒருத்தவர் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. சேலம் பக்கம் வந்துடாதீங்க, மோசமான பயலுங்க பாத்துக்க. தேவையில்லாம விஜய் பத்தி பேச தேனி மாவட்டம் போலாம், சேலம் மாவட்டம் வராத. நாங்க தளபதி அப்படின்னா 1 கோடியில 8 கோடி பேர்ல 100 பேர் சைக்கிள் இருக்கிறான். தளபதி ஒரு நாளுக்காக மட்டும்தான் அந்த கூட்டம். சேலம் பக்கம் வந்துடாத. நாங்க ஒன்னும் தேனியில இருக்கிறவங்க மாதிரிலாம் கிடையாது, போடி கம்மன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையாது. சேலத்துல இருக்கிறவங்க ரொம்ப வெறி கொண்டவர்கள். எங்கள் தளபதி கண் அசைத்தால் உன்னை கழுத்தை அறுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. உண்மையிலேயே நம்மளுக்கு சாட்டை துரைமுருகன் நினைச்சு பாவப்படுறதா இல்ல தாவேக்காவை நினைச்சு பாவப்படுறதான்னு தெரியல. இதே போலதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் தேனியில இருந்து இந்த லெப்ட் பாண்டின்னு ஒரு தம்பி இருக்காப்ல இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, சாட்டை துரைமுருகா உனக்கு தெம்பு இருந்தா, நீ சரியான ஆண் மகனாக இருந்தா தேனி பக்கம் வந்துடுறீ மாப்பிள்ள, பார்ப்போம், உன்னை நாங்க விட மாட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னாப்ல. இப்ப சாட்டை துரைமுருகன் சும்மா இருந்திருக்கலாம். இதை கேட்டு என்னையா தேனிக்கு வர சொல்றேன்னு இங்க இருந்து கிளம்பி தேனிக்கு போயிட்டு அங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அங்க நின்று சும்மா வச்சு செஞ்சுட்டாப்ல. அதுவும் நார்மலாவே விஜய் தாவேக்கான கிழிச்சு நார தொங்க விடுவாப்ல. அங்க வேற ஒரு 4 அணு குஞ்சுகள் வந்து தாவேக்கா விஜய் வாழ்க, தாவேக்கா விஜய் வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு பின்னர் அவ வெறியேத்தி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி சும்மா அடிச்சு தும்சம் பண்ணாப்ல. தாவேக்காரன் தலையில துண்டு போட்டுட்டு தான் போகணும், இல்ல ஒரு முழம் கயிறு வாங்கிட்டு போய் தூக்குல தொங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சர மாதிரியா அடிச்சு அடிச்சு போட்டாப்ல. அதன் பிறகு அங்க வந்து ஒரு 4 பேர் கார் எடுத்துட்டு வந்து 5 கார் நினைக்கிறேன், 5 கார் வந்து உடனடியாக அங்க இருக்கிறவங்க அனைவரையும் நம்ம வந்து மிரட்டிடலாம் அப்படின்னு வந்தாங்க. இதை பார்த்து பயந்து ஓடுற கூட்டம்னு நினைச்சிட்டு வந்தாங்க. அங்க இருக்கிறது சீமான் தம்பிகள், பிரபாகரன் பிள்ளைகள், புலிப்பட வந்தவங்களை அடிக்க ஓடும்போது 4 கார் எஸ்கேப் ஆயிடுச்சு, ஒருத்தவன் மட்டும் சிக்கிட்டான். இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்களே, டேய் ஃப்ரீயா இருக்கிறியா, ஒருத்தவன் சிக்கியிருக்கான் வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த காரை அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வந்தாங்கல்ல கோஷம் போட, அவர்கள் மீது வழக்கு தொடுத்து யார் நீ தேனிக்கு வந்து பாருன்னு சொன்னாரோ, உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா தேனிக்கு வந்துருவியான்னு சொன்னவன் தேனியை விட்டே ஓடிட்டான். தலைமறைவு லெப்ட் பாண்டி இந்த மாதிரி வந்து கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணாரு சொல்லிட்டு தலைமறைவாயிட்டான். ஒரு சம்பவம் முடிஞ்சு ஒரு 4 நாள் ஆகல, அதுக்குள்ளவ சேலத்துக்கு கூப்பிடுறாங்க. உனக்கு தெம்பு இருக்கா, முடிஞ்சா சேலத்துக்கு வந்து பாரியா, சேலத்துக்கு வந்துட்டு நீ உயிரோட போயிரியா ஆம்பளனா அப்படின்னு சொல்லி சேலத்துல இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறான். இப்ப இதையெல்லாம் கேட்டு சாட்டை துரைமுருகன் மிரண்டு போயிருப்பாரு. இதுக்கப்புறம் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து வெளியில வீடியோவே போட மாட்டாரு, விஜய் பத்தி பேசவே மாட்டாரு, பொதுக்கூட்டத்துல கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னா மனுஷன் அதை ஒரு வீடியோவை போடுறான். என்ன போட்டிருக்காப்லன்னா, தம்பி நீ கூப்பிட்றப்பெல்லாம் நான் வர முடியாது, உன்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது, நீ அவசரப்படாத, பயந்துட்டெல்லாம் நினைக்காத, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும், எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் 15 நாள் சுற்றுப்பயணம் வச்சிருக்கேன், சேலம் வரேன், கண்டிப்பா வரேன், நீ அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, கண்டிப்பா வரேன், உன் ஆசையை சேலத்துல வந்து நிறைவேற்றுறேன், எத்தனை பேர் யார் யார் எங்கெங்க கூட்டாலும் எல்லா இடத்துக்கும் வரோம். இப்போ இந்த மக்களின் மாநாடு பிப்ரவரியில் நடக்கக்கூடிய மக்களின் மாநாடு, அதை நாங்க தான் நடத்துறோம், அதுக்கு கொஞ்சம் வேலையா இருக்கேன், அதனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வரேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்குறதுக்கு ஒருத்தவன் அடிக்கிறதுக்கு கூப்பிடலாம், அடி வாங்குறதுக்கு வம்படியா என் ஊருக்கு வான்னு சொல்லிட்டு சாட்டையை கூப்பிட்டு செருப்படி வாங்குறானுங்க இந்த தாவேக்கா தற்குறிகள். உண்மையிலே நம்மளுக்கு இவர்கள் நினைச்சா பாவமா இருக்கு. அரசியல் புரிதல் இருக்கணும். இப்ப சேலத்துல ஒருத்தவன் இறந்து போயிட்டான், இறந்து போனவனுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். இப்ப கேள்வி கேட்கணும்ல, தாவேக்கா காரணம் இல்ல சேலத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர் கேட்கணும்ல, அது என்னடா கரூர்ல ஒருத்தவன் செத்து போனா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ஒரு ஆளுக்கு 20 லட்சம் கொடுக்க தெரிஞ்ச உனக்கு சேலத்துல செத்து போயிட்டா எதுக்குடா 5 லட்சம் ரூபா கொடுத்த?
அப்படின்னு கேள்வி கேட்கணும்ல. இதுதான் நீ அனைவரையும் சமமா நடத்துறதா? உன்னை பார்க்க வந்து கால் கடுக்க வெயில்ல நின்று இறந்து போயிருக்கான். இப்போ விஜய்க்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், இல்ல விஜய் கூட இருக்கிறவனுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். பட்ட பகல்ல வெயில்ல நின்னா இவ்வளவு பேர் இறக்குறாங்க, தண்ணி இல்லாம வந்து வெயில்ல நின்று மக்கள் இறந்து போறாங்கன்னா அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யணும். ஒண்ணு, நீ வந்து கூட்டத்தை இரவுல நடத்தணும். சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு தான்பா, நான் 6 மணிக்கு வரேன், வெய்ய தாழ்ந்து வரைக்கும். அனைத்து கட்சிகளும் அதான் செய்யுது. திமுக அதுதான் செய்யுது, அதிமுக அதுதான் செய்யுது. அனைத்து கட்சிகளும் மாலை 5 மணிக்கு 6 மணிக்கு வருவாங்க, 7 மணி 8 மணி வரைக்கும் நடத்துவாங்க. நாம் தமிழ் கட்சி 6 மணிக்கு தொடங்கி 10 மணி வரைக்கும் நடத்தும், தொடர்ச்சியா நடத்தும். யாருக்கும் இது வரைக்கும் உயிருக்கு சேதாரம் கிடையாது. எவ்வளவோ கூட்டம் கொடுது, அங்க சேதாரம் ஆகல. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டத்துல தினம் தினம் அந்த சாவது சர்வசாதாரணமா ஆயிருச்சு. நாம வந்து ஆரம்பத்துல விஜய் கூட்டத்துல இறந்தப்ப நம்ம வந்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தோம். இது தொடர்ச்சி ஆகும், மக்களுக்கு இது வந்து சலிச்சு போயிடும். இப்ப சாகிறது புதுசு, 41 பேர் சாகும்போது புதுசா இருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு வேகம் வரும், ஒரு ஆதங்கம் வரும். இதே திரும்ப 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 நடக்கும்போது அட இது சர்வசாதாரணம்பா, விஜய் கூட்டத்துல சாவறதுலாம் ஒரு சாதாரண விஷயம்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதை கேட்க துப்பு கிடையாது, இதை சரி செய்ய துப்பு கிடையாது. இப்ப விஜய அடிக்காம கொஞ்சுவாங்களா? விஜய் பத்தி பேசாம கொஞ்சுவாங்களா? இப்ப சேலத்துக்கு வந்தா என்ன பண்ணிருவீங்க? அதிகபட்சமா சேலத்துக்கு வாங்க உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த கூட்டத்துல இருக்கும்போது வீடியோவுக்கு மாசா பேசலாம், சாட்டை துரைமுருகா நீ வந்துரு பார்ப்போம் அப்படின்னு. நேர்ல வந்தா உங்களால சாட்டை துரைமுருகனோட கெண்டக்கால் மயிரை கூட கொடுக்க முடியாது, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களாம் விஜய் எப்படி சினிமாவில் அப்படி மாஸ் காட்டி பயங்கரமா நான் ஒரு பக்கா மாஸ் அப்படிங்கிறாரோ, அது மாதிரி நீங்க வெளியில அதை பார்த்துட்டு கத்திட்டு இருக்க ஒரு தற்குறி கூட்டம். நீங்க ஒரு அட்டை கத்தி, வெட்டு கத்திலாம் கிடையாது. உங்களுக்கு வெட்டவோ குத்தவோ தெரியாது, நீங்க ஒரு அட்டை கத்தி. உங்களுக்கு உன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு துப்பு கிடையாது. இப்ப நீ அந்த கூட்டத்துக்கு போயிருப்பனா எவனா ஒருத்தன் சரக்கு காசு கொடுத்துருப்பான், பணம் கொடுத்துருப்பான், அதனால நீ அந்த கூட்டத்துக்கு போயிருப்ப. கொள்கை எனக்கு இது பிடிச்சி போய் நான் போனேன்னு சொல்ல முடியுமா? தத்துவம் பிடிச்சி போய் போனேன்னு சொல்ல முடியுமா? விஜய் அப்படியே பயங்கரமா பேசுவாருங்க, அவர் பேச்சு அவ்வளவு மாசா இருக்குங்க, அதனால போறேன்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் கிடையாது. விஜயை பார்க்கறதுக்கு போறோம். எப்படி? விஜயை பார்க்கறதுக்கு தான் அங்க போறோம். விஜய் பேசுறத கேட்க போகல. விஜய் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 இடத்துல பேசியிருப்பாரு. யாராவது ஒருவன் வந்து விஜய் இதை பேசியிருக்காருங்க, எங்களுக்கு இந்த தெளிவை ஏற்படுத்தினார் விஜய். இப்ப நான் சொல்றேன், நாங்க வந்து நாம் தமிழர் அப்படின்னு கோஷம் போடுவோம் ஆரம்ப காலகட்டத்தில். இப்ப நாங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் வருகின்ற போது, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கொள்கை முழக்கங்கள் போடுகின்ற போது நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாம் தமிழர் அப்படின்னு. அப்பொழுது எங்களுக்கு சீமான ஒரு பாடம் எடுத்தார். இது என்னடா இது நாம் தமிழர்னு சொல்றீங்க, இது வந்து ஒரு கோஷமா? இப்ப காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் கத்துறானா, இல்ல திமுகன்னு கத்துறானா? இது கோஷம் கிடையாது. நாம் வைக்கக்கூடிய கொள்கை முழக்கமா இருக்கணும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று நாம் கோஷங்களை போடணும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு. இப்போ அனைத்து இடத்திலும் ஒரு கிளையில கூட்டம் நடத்தினாலும், ஒரு பெரிய மாநாடு நடத்தினாலும், அனைத்து இடங்களிலும் தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு கோஷம் எழுப்பப்படுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஜென்சி கிட்ஸ் வந்து நம்ம பக்கம் தான் இருக்காங்க, 30% வாக்கு நம்ம பக்கம் இருக்கு, நீங்க அனைவரும் இந்த குழந்தைகள் எல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க, நீங்க வந்து என்னைக்கு திருந்தாதீங்க, நீங்க அரசியல் வயப்படாதீங்க, நீங்கள் ஒருபோதும் நீங்க இப்படியே தான் இருந்துடணும், தற்குறிகளாகவே இருங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறார். விஜய் வந்து திமுகவை எதிர்த்து பேசுறான், அதிமுக அந்த மாஸ் பஞ்ச் டயலாக பேசுறத விட்டுட்டு என்னைக்கு கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக பேசுறாரோ அன்னைக்குதான் மக்கள் அரசியல் வயப்படுவாங்க. அன்னைக்குதான் இவர்களுக்கு தெரியும் அரசியல்னா என்னன்னு. நாம் எதற்காக இந்த களத்துல நிக்கிறோன்றதே தெரியாதவனை வச்சு இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதனாலதான் சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. அதாவது சாட்டை துரைமுருகனை கூப்பிடுங்க, கூப்பிட்டு வச்சு மிதி வாங்குங்க, அப்பதான் நீங்க எல்லாம் திருந்துவீங்களே தவிர இதனால் சாட்டை துரைமுருகன் வந்து பயந்துருவாரு, வந்து இதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பேச மாட்டாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பேச அவர் அந்த மேடையில சொன்னாரு, நான் என் பாட்டுக்கு விட்டா கொள்கை ரீதியா தத்துவ ரீதியா ஒரு சில விமர்சனங்களை வச்சுட்டு அரசியல் ரீதியா பேசிட்டு போயிருவேன். நீ என்ன தேவையில்லாம சீண்டனா நான் இறங்கி அடிப்பேன், நீ எந்த அளவுக்கு இறங்குறியோ அந்த அளவுக்கு நான் இறங்கி அடிப்பேன், என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதன்னு சொன்னாரு. அதை கருத்தில் கொண்டு அணில் குஞ்சுகள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, மிதிப்பட்டு சாகாதீங்கன்னு கேட்டுக்கொண்டு அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.